துரைப்போம். அன்பிற்குரிய நேயர்களே, ஸலவாத் ஓதுவது திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஸலவாத் ஓதுவது என்பதையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். மிக தெளிவான முறையில் அதனை ஹதீஸ் அடிப்படையில் இங்கே எடுத்துச் சொன்னார்கள். அடுத்து நாம் ஹதீஸை பார்க்கின்ற பொழுது சுனன் இப்னு மாஜாவில் கிதாப் இகாமத்தி ஸலாத் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹஸ்ரத் ஆமிர் பின் ரபியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த முஸ்லீம் என் மீது ஸலவாத் ஓதினாலும் அவர் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டிருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவர் விரும்பினால் அதை குறைக்கட்டும் அல்லது அதிகமாக்கட்டும் என்று ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எந்த முஸ்லீம் என் மீது ஸலவாத் ஓதினாலும் அவர் என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டிருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்று ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எவ்வளவு பெரிய அருளுக்குரிய விஷயம் என்பதை அன்பிற்குரிய நேர்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்து ஹதீஸில் வருகிறது, ஹஸ்ரத் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தங்கள் மீது ஸலவாத் கூற விரும்புகிறேன் என்றேன். இதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டார்கள். அப்போது நான், தினமும் நான் செய்து வரும் திக்ரு முதலியவற்றுள் 4இல் ஒரு பகுதி என்றேன். இதற்கு அவர்கள், நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஸலவாத் கூறுவீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு சிறந்ததாகும் என்று ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். நான் தினமும் செய்து வரும் திக்ரு முதலியவற்றில் சரிபாதி ஸலவாத் ஓதட்டுமா என்று கேட்டேன். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஸலவாத் கூறுவீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு சிறந்ததாகும் என்று கூறினார்கள். இதன் பின் நான் 3இல் 2 மடங்கு கூறட்டுமா என்றேன். இதற்கு அவர்கள், இன்னும் அதிகமாக்கினால் அது உங்களுக்கே சிறந்ததாகும் என்று கூறினார்கள். இது கேட்டு நான், இன்னும் மிக அதிகமாக தங்கள் மீது ஸலவாத் கூறிக்கொண்டே இருப்பேன் என்றேன். இதற்கு அவர்கள், அப்படியானால் நீங்கள் இதனை மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து வாருங்கள், உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஸலவாத் கூறுவதால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒவ்வொரு முஸ்லீமும் அதிகமான அளவில் ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். எனவே ஸலவாத் ஓதுவதின் சிறப்புகள் குறித்து நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஹதீஸ்களில் இந்த ஸலவாத் ஓதுவதனால் என்ன நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, சிறப்புகளெல்லாம் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதையும் நாம் இப்போது பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸலவாத் ஓதுவனுடைய சிறப்பை பற்றி பல்வேறு ஹதீஸ்களில் பலவிதமான விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒருமுறை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதில் வந்தார்கள். அப்போது அன்னாருடைய முகத்தில் சிறப்பான ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது என்று சஹாபிகள் கூறுகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர்களே, தங்களின் முகத்தில் சிறப்பான மகிழ்ச்சி காணப்படுகிறதே என்று சஹாபாக்கள் கேட்டனர். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இன்று அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு வானவர் வந்து இவ்வாறு கூறினார், உமது உம்மத்தில் யார் ஒருவர் உம்மீது மிக நல்ல முறையில் ஒரு முறை ஸலவாத் ஓதுவாரோ அதற்கு பதிலாக அல்லாஹ் அவர் பெயரில் 10 நன்மைகளை எழுதுவான், மேலும் அவரது 10 தீமைகளை மன்னித்து விடுவான், மேலும் அவரை 10 பதவிகளை உயர்த்துவான், மேலும் அவருக்கு 10 பதவிகளை உயர்த்துவான், மேலும் அவர் உமக்காக வேண்டிய அருளை அவருக்காகவும் வழங்குவான் என்று கூறினார்கள். இவ்வாறும் நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம்.
ஆக இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஓதுனுடைய சிறப்பை வானவரிடமிருந்து செய்தி பெற்று நமக்கு தெரிவிக்கிறார்கள். என்ன அந்த பயன்கள்? அந்த ஸலவாத் ஓதுவதன் காரணமாக ஒரு நம்பிக்கையாளருக்கு 10 நன்மைகள் கிடைக்கின்றன. இரண்டாவது, 10 தீமைகளை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். மூன்றாவது, 10 மடங்கு தர்ஜாவை இறைவன் உயர்த்துகின்றான். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் என்ன அருளை வேண்டுகின்றார்களோ அந்த அருளை அல்லாஹ் அவர்களுக்கும் வழங்குவான் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இது மலக்கிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்ட ஒரு நற்செய்தியாகும். இந்த நற்செய்தியை பெற்றுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். அந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்ட முகத்தை பார்த்துத்தான் அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று. ஆக தன் மீது ஸலவாத் ஓதுவதனால் ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அருள்களை அல்லாஹ் மேலும் அதிகப்படுத்தி வழங்குகின்றான். மறுபக்கம் என்னுடைய உம்மத்திற்கும் அதன் மூலமாக இந்த அளவுக்கு பயன் கிடைக்கிறதே என்பதை நினைத்துத்தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் இதிலிருந்து மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், திருமதியில் கிதாபு ஸலாத்தில் வருகிறது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், எவர் என் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதி இருப்பாரோ அவர்தான் மறுமை நாளில் அனைவரையும் விட எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார். பாருங்கள் சகோதரர்களே, மறுமையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பாத எந்த முஸ்லிம் தான் இருக்க முடியும்? நிச்சயமாக இந்த உம்மத்தை சார்ந்த ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமை நாளில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நற்பாக்கியமாக கருதுவார். எனவே அப்படி வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் அதிகமான முறையில் எனக்கு ஸலவாத் ஓதுங்கள். அதிகமான முறையில் நீங்கள் ஸலவாத் ஓதுவீர்கள் என்றால் அதிகமான முறையில் என்னுடைய நெருக்கத்தை நீங்கள் மறுமையில் பெறுவீர்கள் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அடிப்படையில் நாம் இந்த ஸலவாத் ஓதுனுடைய சிறப்புகளை நாம் நல்ல முறையில் தெரிந்து உணர்ந்து அதனுடைய உண்மையான கருத்தையும் புரிந்து நாம் துஆ செய்வோம் என்றால் நிச்சயமாக அந்த துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எட்ட வைக்கப்படுகிறது என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒருவர் என் மீது ஸலவாத் ஓதுகின்றார் என்றால் அவர் ஓதுகின்ற அந்த ஸலவாத்து வானவர்கள் மூலமாக என் வரை எட்ட வைக்கப்படுகிறது என்று கூட ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு நாம் கூறுகின்ற அந்த ஸலவாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எட்ட வைக்கப்படுகிறது என்றால் உண்மையிலேயே இதைவிட மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை எதுவாக இருக்க முடியும்? எனவேதான் அந்த நபித்தோழர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் 4இல் ஒரு பகுதி கூறட்டுமா, 3இல் ஒரு பகுதி நான் துஆ செய்ய விட்டுமா என்றெல்லாம் கேட்டுவிட்ட பிறகு இல்லை, இதைவிட அதிகமாக இருந்தால் நல்லது என்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அந்த சஹாபி கூறினார், இனி என்னுடைய துஆ ஸலவாத்தாகவே இருக்கும் என்றே அவர் முடிவெடுத்துக் கொண்டார். பாருங்கள், எவருடைய துஆ ஸலவாத்தாகவே இருக்குமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்துக்காகவே அவருடைய துஆ அமைய பெற்றிருக்குமோ, நிச்சயமாக அவருக்கு பல மடங்கு பரக்கத்துகளை இறைவன் வழங்குவான் என்ற ஒரு நற்செய்தியை ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அந்த நபித்தோழரும் என்னுடைய துஆவாக நான் இனிமேல் ஸலவாத்தையே நான் ஆக்கிக் கொள்வேன் என்ற அளவுக்கு அவர் நல்ல ஒரு முடிவுக்கு வந்தார் என்பதையும் நாம் அந்த நபிமொழியின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பிரார்த்தனை வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நின்று விடுகிறது. நமது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதாதவரை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதாதவரை உங்களுடைய பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நின்று விடுகிறது, அதன் மேலே செல்வதில்லை என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியாக வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த அறிவிப்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இன்று பலர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத தேவையில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதின் மூலமாகத்தான் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மீட்சி பெறுகிறார், அவருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாங்கள் இன்னென்ன பிரார்த்தனைகள் செய்து வருகின்றோம் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களின் தோழர்கள் கூறினர்.
ஆனால் அவர்களுள் ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர்வர்களே, நான் எந்த பிரார்த்தனையும் செய்வதில்லை, ஆனால் தங்கள் மீது ஸலவாத் ஓதி தங்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்து வருகின்றேன் என்று கூறினார். இது கேட்டு ஹதரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் உங்களுக்கு வேறெந்த பிரார்த்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் எவர் எனக்காக பிரார்த்தனை செய்கின்றாரோ அவருடைய எல்லா பணிகளையும் இறைவனே செய்து விடுகின்றான் என்று ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம். எவ்வளவு அருமையான, நெஞ்சத்திற்கு இனிமை அளிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருவர் ஸலவாத் கூறுவதனால் அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. எனவே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த உம்மத் எப்போதும் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸலவாத் ஓதாதவர்கள் குறித்து ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதையும் இப்போது நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஸலவாத் ஓதுவனுடைய சிறப்பை பற்றி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற அதே நேரத்தில் ஓதாதவர் பற்றியும் நமக்கு எச்சரிக்கை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள், என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படும் போது எவர் என் மீது ஸலவாத் ஓதுவதில்லையோ அவர் மிக பெரும் கர்மி ஆவார் என்று கூறியதாக நசாயில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எங்கே கர்மியாவார் என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக சொல்லவில்லை, மாறாக உண்மையின் வெளிப்பாடாக கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு முறை ஸலவாத் ஓதுவதனால் அல்லாஹ் 10 முறை அவருக்கு அருள் புரிகிறான் என்றால், 10 மடங்கு அருள் புரிவதாக வருகிறது என்றால், அதற்கு பிறகும் ஒருவர் அன்னாரின் மீது ஸலவாத் ஓதவில்லை என்றால், ஸலவாத் ஓத வேண்டிய தேவை இல்லை என்று கருதுவார்கள் என்றால், அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக கருமித்தனம் காட்டக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் 10 மடங்கு நற்கூலி அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி வழங்கும் போது அந்த 10 மடங்கு நற்கூலியை பெறுவதற்கு அவர் தயாரில்லை என்றால் அவரை கர்மி என்று சொல்வதை விட வேறு என்ன சொற்களால் சொல்ல முடியும்? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே நல்ல அன்பான இனிய வார்த்தைகளை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். நபி மொழிகளில் எங்காவது ஒரு சில விஷயங்களில் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்றாலும் அங்கெல்லாம் உண்மையை வெளிப்படுத்தும் முறையாகத்தான் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் கர்மி என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தின் வெளிப்பாடாக சொல்லாமல் உண்மையின் வெளிப்பாடாக கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் அருள்பாலிக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் என் மீது ஸலவாத் ஓதவில்லை என்றால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர் கர்மிதான், மிகப்பெரிய கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் இன்று இதெல்லாம் தேவையில்லை என்று மக்கள் கூறுகின்றார்களே, இது எந்த அளவுக்கு தவறானது என்பதையும் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அன்பிற்குரியவர்களே, அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸலவாத் தொடர்பாக இவ்வாறு கூறுகிறார்கள். உலகத்தில் கோடிக்கணக்கான தூய இயல்பு கொண்டவர்கள் வாழ்ந்து சென்றுள்ளனர், இனியும் தோன்றுவார்கள். ஆனால் அனைவரையும் விட சிறந்தவராகவும், அனைவரையும் விட உயர்ந்தவராகவும், அனைவரையும் விட மேலானவராகவும் இறைவனின் இந்த ஆண்மகனையே நாம் கண்டோம். அவர் பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் பொழிகின்றான். வானவர்களும் அவர் மீது அருள் பொழிய பிரார்த்தனை செய்கின்றனர். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் ஓதுங்கள், மேலும் சலாம் கூறுங்கள். அன்பிற்குரிய நேயர்களே, ஏந்தல் எம்பெருமானார் காத்தமுன் நபியின் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதி நன்மைகளை பெறுவோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதால் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைவோம், நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நாம் அனைவரும் ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்போதும் ஸலவாத் ஓதி கொண்டிருப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.